வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றைக்கு சொன்ன மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியா திரும்பிட்டார் யூஎஸ்லேருந்து. அந்த ஏர்போர்ட்டில் அவர் ரிட்டர்ன் ஆனதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த டீம் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த டீம் அவங்க போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதன்படியே அவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ராஜ்கமலை பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் முதல்ல ஆரம்பித்த பொழுது ஹாசன் பிரதர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். ராஜபார்வை படம் பார்த்தீங்கன்னா ஹாசன் பிரதர்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் விக்ரம் படம் வந்த பொழுது அது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலாக மாறினது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், RKFI. அப்போ சந்திரஹாசன் கமல்ஹாசன் அண்ணன் தம்பி 2 பேரும். சந்திரஹாசன் பேர் முதல்ல இருக்கும், அடுத்த பேராக கமல்ஹாசன் பேர் இருக்கும். இப்படி தான் எல்லா படங்களும் கிட்டத்தட்ட 50 படங்கள் விக்ரமுக்கு முன்னாடி வரை அப்படி தான் இருக்கும். விக்ரம் ரிலீஸ் ஆகும்பொழுது சந்திரஹாசனும் இல்லை நம்ம ஆடிட்டர் முரளி அவங்க 2 பேரும் அவங்களுக்கு இது போடுவாங்க, அஞ்சலி போட்டுட்டு தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா மகேந்திரன் விஜய் டிவி மகேந்திரன் கமல் சாருக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடி ரொம்ப வருடமாகவே நட்பு உண்டு. அப்போ விக்ரமும் அந்த காலகட்டத்தில் தான் அவரை இணை தயாரிப்பாளராக உள்ளே கொண்டு வந்தார். ஸோ விக்ரம் பார்த்தோன்னா தயாரிப்பு ராஜ்கமல், தயாரிப்பு கமல்ஹாசன், மகேந்திரன் இப்படிங்கிற பேர் முதல்ல அந்த விக்ரம்லேருந்து தான் வந்தது. அந்த விக்ரம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் அமரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ இதெல்லாம் விக்ரம், அமரன் அந்த மாதிரியான மாபெரும் வெற்றிகள் அதெல்லாம் கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது திருப்பு முனையாக அமைஞ்சுது. இன்னும் நம்ம பெரிய பெரிய படங்கள் பண்ணலாம் அப்படின்னு அதான் சேவன் பண்ண போகிறோம். அப்புறம் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த முயற்சிகள் வருது. டீமு நல்ல டீமு. ஒரு பக்கம் மகேந்திரன், ஒரு பக்கம் டிஸ்னின்னு. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் எதுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் மகேந்திரன் வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ விக்ரம் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த இது சீரியல்லாம் நடிக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர் கணேஷில் கணேஷுடைய பையன், சங்கருடைய பையன், சங்கர் ராமனுடைய பையன் ஸ்ரீ. அந்த ஸ்ரீ தன்னுடைய இதில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார், தேங்க்யூ கமல் சார் ஃபார் அட்டெண்டிங் அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வருகையின் மூலமாக இந்த ஃபங்க்ஷனை பெருமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கு தான் வந்திருக்காரு. ஷூட்டிங் ஆரம்பிங்க தலைவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அமெரிக்காலேருந்து வந்துட்டீங்க, ஷூட்டிங் ஆரம்பிங்கன்னு. நேற்றைக்கு ஒரு பதிவு ராஜ்கமல்லேருந்து என்னன்னா, அன்பறிவு மாஸ்டர்ஸ், அன்பு அறிவு. ஸோ இவங்க மிகப்பெரிய இந்தியாவில் நம்பர் 1 சண்டை பயிற்சியாளர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே பெரிய பெரிய படங்கள், அது விக்ரமாக இருக்கட்டும், KGF இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், எந்த பெரிய படங்கள் வந்தாலும் அது கமல் ரஜினி சேர்ந்து நடித்தாலும் இவங்களுடைய பங்களிப்புங்கிறது இருக்கும். ஸோ இவங்க மிக முக்கியமான இந்தியாவில் நம்பர் 1 ஃபைட் மாஸ்டர்ஸு. உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எப்படின்னா, தன்னோடு திறமையாக யார் இருக்காங்களோ அவங்கள வளர்த்து விடுறதுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சுரேஷ் கிருஷ்ணா இருந்தார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தார். சுரேஷ் கிருஷ்ணாவை ஏக் தூஜே கேலிய காலத்துலேருந்து புன்னகை மன்னன் காலம் வரைய கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தார், அவரை கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தார். ஸோ இவர் டைரக்டராக தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிறுவனமான ராஜ்கமலில் சத்யா படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. இதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஸ்டண்ட் மேனாக இருந்த தர்மா, அந்த தர்மாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். வாட்ச் பண்ணிட்டு விக்ரம் படம் வரும்பொழுது அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை சண்டை பயிற்சியாளராக மாற்றினார். ஸோ இந்த மாதிரி அவர் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்த நம்ம இவர்கிட்ட இருந்தார், ஸ்ரீராம் கிட்ட, அவரை கேமராமேன் ஆக்குனார். ஸ்ரீராமோட நிறைய அசிஸ்டண்ட்டை கேமராமேன் ஆக்குனது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். டப்புன்னு பிடிச்சி கேமராமேன் ஆக்கி விட்டுருவார். திறமையானவராக இருக்கணும், திறமை இல்லைன்னு ஆக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விக்ரம் தர்மாவை டைரக்டர் ஆக்கணுங்கிறது உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஒரு ஆசை, கனவு. அதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி ஒரு படம் ஆரம்பிக்கிறதாக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மும்பை எக்ஸ்பிரஸுக்கு அப்புறமாக விக்ரம் தர்மா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, உடம்பு முடியாமல் போய் ஹார்ட் அட்டாக் அவர் இறந்துட்டார். இது மும்பை எக்ஸ்பிரஸ் படம் முடிஞ்சு
மும்பை எக்ஸ்பிரஸில் அவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணார். ஒரு ஒரு காட்சியில் கூட வந்திருப்பார். இந்த பர்டிகுலர் காட்சியில் பரமக்குடின்னு பேசுவாங்க, அதில் வருவார், அந்த காட்சியில் வருவார். அந்த படத்தில் போயிட்டார். ஆளவந்தான் விருமாண்டிலெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணார் அவர். கமலுக்கு வந்து அவர் அவ்வளோ பிடிக்கும். பட் என்னன்னா, அவங்களால முடியாததை நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸை வந்து நம்ம இதுவாக்கணும், டைரக்டர் ஆக்கணும், அவங்க ஸ்டன்மேனாகவே முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதனால் அவர் அமெரிக்காலெலாம் வர சொல்லி கதை விவாதம்லாம் பண்ணி அதுக்கிட்ட ஒரு டீமை போட்டு, அதுக்கு நல்ல மியூசிக் டைரக்டரு, நல்ல கதாசிரியர்லாம் போட்டு, மலையாளி டீம், ஒரு சரியான டீம் ஒன்று போட்டு அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. படப்பிடிப்பு வெகு விரைவில் ஆரம்பிக்கும். இன்னுமே ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து சினிமாவில் தான். சில ரசிகர்கள் போட்டிருக்காங்க, நமக்கு அரசியல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து முழுக்க சினிமாவில் கவனம் செலுத்துங்க, உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, பிக் பாஸ் பண்ணுங்க, எங்களுக்கு அது போதும், நாங்கள் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருப்போம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. கலைஞர் டிவியில் இருவர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அந்த இருவர் அப்படின்னா ஒன்று வந்து உலகநாயகன் கமலஹாசன், இன்னொன்று வந்து ரஜினிகாந்த். இவங்க 2 பேரை பற்றின விஷயங்கள் தான் கேட்குறாங்க யார் வந்தாலுமே. இப்போ சுஜிதா வந்திருக்காங்க. சுஜிதா வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தவங்க. இப்போ வந்து சீரியல்லாம் நடிக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ், எல்லாருக்குமே தெரியும் சுஜிதான்னா. ஸோ அவங்க குழந்தை நட்சத்திரமாக பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு நடித்தாங்க. இது நடித்தாங்க பூவிழி வாசலில் அவங்க தான் அந்த குழந்தைய நடித்தது. அவங்களே தமிழில் வந்து சத்யராஜ் நடிச்சிருந்தாரு, தெலுங்குல வந்து அந்த படம் சிரஞ்சீவி நடித்தார், அங்கேயும் அவங்க தான் நடித்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ முந்தானை முடிச்சு அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசனோட குழந்தையாகவும் நிறையா படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து கமல் வந்து சுஜின்னு தான் கூப்பிடுவாராம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, கமல் ரஜினி மாதிரியான நடிகர்களுக்கு வந்து தங்கச்சியாவோ அந்த மாதிரி நடிக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டாம். அவங்களுக்கு அது நடக்கலைங்கிற ஒரு வருத்தம் உண்டு. ஒரு முறை அவங்க எப்படின்னா, ஃப்ளைட்லலாம் யாராவது பிரபலத்தை பார்த்தாங்கன்னா போய் அவங்க இது பண்ண மாட்டாங்களாம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம். அவங்க அம்மா வந்து போய் கமல் சார் வந்திருக்காரு, வா ஃபோட்டோ எடுப்போம்லாம் கூப்பிடுவாங்களாம். போய் அவரை பார்க்கணும் அப்படிம்பாங்களாம். இவங்க வேண்டாம் அப்படிம்பாங்களாம். இந்த முறை அம்மா வரல, இவங்க தனியாக போயிருக்காங்க ஃப்ளைட்டில். கமல் சார் முன்னாடி உட்காந்துருக்காரு, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு இவங்க உட்காந்துட்டாங்க. எல்லாரும் இறங்கினதுக்கப்புறம் இறங்குவோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் கீழே கடைசியாக அங்கேருந்து பஸ்ஸில் போவாங்கல்ல, அது கீழே இறங்கினதுக்கப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கமல் சார் இவங்க நிற்கிறாங்க, இன்னும் 2 பேர், மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. இவங்க சார்கிட்ட போய் பேசுவோமா வேண்டாமான்னு பார்க்குறாங்க. சரி கமல் சார்கிட்ட போய் பேசிடுவோன்னு சொல்லிட்டு, சார் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, அவர் யாரோ ஃபேன் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படி பக்கத்தில் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. சார் நான் சுஜிதா சார் அப்படின்னோடனே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, ஓ சுஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட. இவங்க குழந்தை நட்சத்திரமா படங்களில் என்னோட நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க, எனக்கு அடையாளமே தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணி சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக. கமல் சார் பார்த்த அந்த லுக்கு சுஜின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க, கமல் சாரோட இன்னும் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே பெரிய ஆளானதுக்கப்புறங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க தன்னுடைய குறையை.